தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ற தகுதி அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்களாகிய நாம் அந்த தகுதியை அடைந்திருந்தால் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முன்பு என்றும் உயிரோடு இருக்கிறவர்கள் பின்பு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. முன்பு என்ற கூட்டத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 எழுதப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 4:15 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:14 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இரண்டாவதாக அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறார்கள். மூன்றாவதாக அவர்களை இயேசு தம்மோடே கூட கொண்டு வருவார். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நமக்கு மரணம் என்பது இல்லை. அதாவது மறுரூபம் அடைந்து எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதை புரிந்து கொள்ளும்படியாக என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று யோவான் 11:25-26 எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் மார்த்தாள் மரியாளோடு சொல்லும் அவருடைய திருவாய் மொழியாக இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் முதலாவது எழுப்பப்படுவார்கள் என்பதை வெளிப்படுத்தும். என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பது பின்பு உயிரோடு இருக்கும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்பதை வெளிப்படுத்தும். லாசருவை உயிரோடு எழுப்பக்கூடிய இடத்திலே இந்த திருவசனத்தை நாம் காண்கிறோம். அங்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இங்கு விசுவாசிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்வது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அடைந்தவர்களை காட்டும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 10:23 எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு வாக்குத்தத்தம் என்பது அவருடைய வருகையிலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருக்கிறது. ரோமர் 5:5 தேவ அன்பு நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுல் எழுதுகிறார். எனவே என்னை விசுவாசிக்கிறவன் என்பது நம்பிக்கையோடு இணைகிறது. நம்பிக்கை என்பது அன்போடு இணைகிறது. எபிரேயர் 11:1 இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்திருக்கிறதை நாம் காணலாம். 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய அன்பை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டமே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள். இவைகளை உறுதிப்படுத்தும்படியாக யோவான் 21 கடைசி பகுதிகளிலே பேதுருடைய மரணத்தை குறித்தும் யோவானை குறித்தும் நான் வரும் வரைக்கும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கென்ன என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு பேதுரு கிறிஸ்துவுக்குள் மரிக்கக்கூடிய இடத்திலும் யோவான் அவரை சந்திக்க உயிரோடு இருக்கக்கூடிய இடத்திலும் சொல்லப்பட்டாலும் இயேசுவுடைய வருகை வரைக்கும் யோவான் உயிரோடு இருக்கவில்லை என்பது வெளிப்படை. யோவான் 21:22-23 நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரர்களுக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே
பேதுரு இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று நாம் காண்கிறோம். யோவான் அப்படி மரிக்கவில்லை. அவர் தீர்காயுசு உள்ளவராய் மரித்தார் என்று நாம் அறியலாம். அதாவது 100 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் என்று நாம் அறியலாம். எனவே முதலாவது தெசலோனிக்கேயரிலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கும் நாம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். இரண்டாவது, மார்த்தாள் மரியாளிடத்திலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கும் நாம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். மூன்றாவதாக, இங்கு பேதுரு யோவானிலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கும் நாம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். இந்த சத்தியங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.